இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு வந்து 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்திருக்கிறேன். எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ நான் வந்து ஒரு மண்சட்டி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்தோன்னா நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே மீடியம் சைஸு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் 3மே வந்து நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை இதில் சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காயை வெங்காயத்தோட கொஞ்சம் பெருசாக வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம இதுக்கு வந்து சீக்கிரமாக வந்து இது வதங்கி வரும். பீர்க்கங்காயில் வந்து தண்ணி சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பீர்க்கங்காயினுடைய தண்ணியிலே இது வந்து நல்லா வதங்கிடும். இது சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ சேர்க்கும்போது நமக்கு சீக்கிரமே வந்து இது நல்லா வதங்கும். இதுக்கு தேவையான 1/2 கப்பு தேங்காயும் 10 சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் காரத்துக்கு 1 ஸ்பூன் வந்து ஜீரகமும் நம்ம சேர்த்து இதில் நம்ம வந்து தண்ணி விடாமல் இதை வந்து நம்ம அரைச்சிக்கணும். தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது இந்த மாதிரி நல்ல இந்த ஸ்டேஜில் வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சி இதை நம்ம வச்சுக்கலாம். காய் வந்து நல்லா வதங்கட்டும். காய் இந்த ஸ்டேஜ் வதங்கும்போது இது காரத்துக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம வந்து தனியாத்தூள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. மிளகாய்த்தூள் மட்டுமே தான் சேர்க்கணும். சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் வந்து ஒரு புளி எடுத்து கொஞ்சம் கரைச்சி வச்சு இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிஞ்சு நல்லா வேகட்டும். இப்போ உப்பு நமக்கு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கொதிக்க விடலாம். தொக்கு ரெடி ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் தொக்கு வச்சாச்சுங்க. இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து வச்சு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் பீர்க்கங்காய் வாங்கினீங்கன்னா ஒரு டைமாவது நீங்கள் வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.